category. Nice and guys. Ticket rate and category. Tickets are available on insider.in and Book My Show. Starting rate வந்து 499, பின்ன 799. It's 500 ல இருந்து 4000 rupees வரை எல்லா ரேஞ்சிலயும் டிக்கெட் இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ரஹென்சிவா பிளான் பண்ணிருக்கு இந்த வாட்டி. இந்த கான்செப்ட்ல லைக் ஐ செட் எல்லாருமே ஃபேமிலியா வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுல மேமோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா எல்லாருமே வரவங்க எல்லாருமே உட்காந்துட்டு நிம்மதியா ஒரு 3 hour ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனரல் நீங்க ஒரு படத்துக்கு போறீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ ஒரு ஃபேமிலியோட அதே காஸ்ட்ல இந்த ஷோ நீங்க எல்லாருமே செலவு பண்ணிட்டு ஜாலியா பார்த்துட்டு போற மாதிரி தான் காஸ்ட் வச்சிருக்கு. 499 ல ஸ்டார்ட் ஆகும். மீனாட்சி என்ன கேக்குறாரு, பிரஸ்ஸுக்குலாம் ஃப்ரீ டிக்கெட் தருவீங்களா சார்? போன வாட்டி கூட கொடுத்தோம் சார். எழுதவும் சார். சார் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்லக்கூடாது சார், நீங்களா ஃபேமிலி, நாங்க வரோம்னு சொல்லணும். அதுதான் கரெக்டான முறை. சித்ராமா 2 லைன் கர்நாடிக் ஏதாவது உங்க அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு. நாளாளுக்கு பாடுங்க கிருஷ்ணா 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 நீ பேகனே பாரோ, கிருஷ்ணா நீ பேகனே பாரோ, கிருஷ்ணா நீ பேகனே பாரோ பாரோ பாரோ, கிருஷ்ணா நீ பேகனே பாரோ பாரோ பாரோ, கிருஷ்ணா நீ பேகனே பாரோ பாரோ பாரோ, கிருஷ்ணா நீ பேகனே பாரோ பாரோ. அந்த மாதிரி நினைச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமா போகாத படங்கள் இருக்கு. எதுன்னு இப்ப நீங்க கேட்ட டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. பட் இருக்கு அந்த மாதிரி நல்லா வரணும்னு நினைச்சுக்கிட்டது எங்கேயுமே எட்டாம போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறைய. கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு தான் பாட போறோம். எதுவுமே ஈஸியா பண்ணி இது கிடையாது. எல்லாத்துக்கும் அதோட ஒரு எஃபர்ட் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். சொல்லுங்க சார். ஐயோ அது கஷ்டம் அது சொல்றது. எனக்கு புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும். எனக்கு ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம். ஆனா தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும், அதை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு நானே ஒரு கோட் லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரொனன்சியேஷன் சரியா வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும், இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். அதாவது இங்க பாருங்க, இருட்டுல இருக்கீங்க தெரியல மேடம். அதாவது படங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மியூசிக் லிரிக்ஸ் ஓவர் ரூல் பண்ணாம இருந்துச்சு. அங்க இந்த சிங்கர்ஸ்க்கான ரெகக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஒன்ஸ் இட் பிகேம் டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? பழைய காலத்துல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியரா இருந்தது. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும்போதுதான் அப்படி வார்த்தை பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது. அதனாலதான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் மேடம், அது ஒரு பாதிப்பா இருக்காதா? அது எதனா வழிமுறை இருக்காதா பண்றதுக்கு? நீங்க அதுதான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட as a singer. ஏன்னா you are an experienced veteran. எல்லா தடவையும் நாங்க சொல்லுவோம் மெயினா வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம். ஒவ்வொரு
மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதுல அது எப்படி எல்லாமே மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு அது எப்படி கேக்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில வரும். நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்க போய் உட்காரது இல்லை, எங்களுக்கு தெரியாது. பாட்டு வெளியில வரும்போதுதான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும். சித்ராமா ஆக்சுவலா நீங்க நிறைய ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்க கூட பேர் பாத்தீங்கன்னா எஸ்பிவி சார், ஜெயசுதாஸ் சார் குறும்புத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எஸ்பிவி சார் இல்ல, ஜெயசுதாஸ் சார். அந்த ஜர்னி அந்த இது மிஸ் பண்றீங்களா? அவங்க கூட பண்ணதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றோம். நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதாஸ் சாரோட. அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங்ல கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னில ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்றது, அதுல அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாம, முன்னாடி எல்லாம் அந்த ஃபில்டர் இல்ல, பாப் ஃபில்டர் இல்லாம ப்ளோ வராம பாப்பு வராம எப்படி பாடுறாங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடினதுல நான் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்றது எப்படி, எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டுல, அதெல்லாம். அதே மாதிரி எஸ்பிபி சாரை பத்தி சொல்லும்போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமா வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதுல நான் கத்துக்கிட்டேன் சார்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்ல, ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோடனா அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களை எல்லாம் எப்படி அன்பா எவ்வளவு பாசத்தோட அவங்களுக்கு எவ்வளவு கேர் பண்றாங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன். அமெரிக்கால எல்லாம் போகும்போது நாங்க ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு கச்சேரி இருந்தா, இப்போ சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூங்காம எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்போம். வந்தா ஹோட்டல் 12 மணிக்கு தான் செக்இன் டைம். நம்ம 9 மணி 9:30 மணிக்கு வந்துட்டோம்னா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக. ஆனா எஸ்பிபி சாருக்காக ரூம் அவங்க சீக்கிரமா ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க. மற்றவங்க வெயிட் பண்ற வரைக்கும் சாரு சொல்லுற நீங்க என்ன மட்டும் அனுப்பிச்சிடுவீங்க, அவங்க எல்லாம் என்னோட மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும் அந்த லாபியில அவ்வளவு நேரம் உட்கார்ந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. வேற யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க, இப்படிதான் இருக்கணும்ங்கிறது ஒரு